அனைவருக்கும் வணக்கம். யாரும் வணக்கமே சொல்ல மாட்டேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் 4 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு எல்லோருக்கும் எல்லா என்ற தலைப்புல ஒரு அற்புதமான ஆட்சி நடத்தி இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் யாருன்னு சொன்னா அது தளபதி மு.க. ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நம்முடைய நல்லூர் ஊராட்சியில் கிட்டத்தட்ட 2 கோடியே 16 லட்சம் வேலைகளுக்கான அடிக்கல் நட்டும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடத்துல எல்லா குடியிருப்புகளிலும் அந்த பணிகளை தொடங்கிவிட்டு இறுதியாக இங்கே கூட இந்த பகுதியில் சுமார் 1 கோடி பணிகளுக்கு அடிக்கல் நட்டி உங்களெல்லாம் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இறங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1 கோடி பணிகள் இன்னைக்கு தொடங்கியிருக்கோம். உடனடியாக அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சு கொடுத்தோம். அடுத்தது நாங்க தான் வர போறோம். அதுல மாற்று கருத்து 2 மாதத்துக்கு அப்புறம் மீண்டும் நம்மளுடைய தளபதி தான் 2வது முறை முதலமைச்சராக வர போறோம். உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் திமுக வந்து சேரணும்னு பாக்குறாங்க. ஆனா எங்க கிட்ட இடம் இல்லை, எல்லாம் ஃபுல்லாகிட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த முறை திரும்பி திமுக தான் ஆட்சிக்கு வருது, தளபதி தான் மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வர்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே எல்லாம் போட்டி போட்டு சில கட்சி தலைவர்கள் எல்லாம் நம்ம கட்சிக்கு வர்றதுக்கு உண்டான இன்னும் முயற்சி எடுத்துட்டே இருக்காங்க. ஏற்கனவே அங்கிருந்து கட்சிகள் எல்லாம் வந்துட்டாங்க நிறைய பேர். அந்த கருணாஸ் ஆகட்டும், நம்ம தேமுதிக ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், நம்மளுடைய தமிழ் முன் அன்சாரி ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் இந்த சின்ன சின்ன எல்லாமே இங்க வந்துட்டாங்க. இனி இருக்கிறது 2 கட்சி தான் இங்க. ஒன்னும் பிஜேபி ஏடிஎம்கே. மாம்பழம் 2 உடஞ்சு போச்சு, 2 மாம்பழம் ஆகி போச்சு. ஒரு மாம்பழம் ஒருத்தர் திருடி போயிட்டாரு. அவர் திருடி போய் மோடி கொடுத்துட்டாரு. மோடி கொடுக்கல, இவர் வச்சுருந்தாரு. மோடி கூப்பிட்டு நீ மாம்பழம் திருடி இருக்க எடுத்துன்னு வந்து உடனே அவங்க கொடு, இல்லைன்னா உன்னை உள்ள போட்டுருவாரு. அவர் என்ன பண்ணாரு, உடனே எடுத்துட்டு போய் மோடி கொடுத்துட்டாரு. இன்னொரு மாம்பழம் ஒருக்கிட்ட அப்படியே வெயிட் பண்றாங்க, யார் கொடுத்துட்டு இந்த மாம்பழம். அப்படி பாவம் அவங்களோட நிலைமை. அதனால இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா, ஏன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்றேன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்துல அது குறிப்பா பெண்கள் முன்னேற்றத்துக்காக நடந்த ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். பல்வேறு திட்டங்கள், அது நகர பேருந்துல விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, அதே போல நம்முடைய குழந்தைகளுக்கு சாலை சிற்றுண்டி திட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ் புதல்வர் திட்டமாக இருந்தாலும் சரி, போன்ற பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டங்கள். நம்மளே பார்த்து இந்தியாவிலே பல மாநிலங்களில் இன்னைக்கு காப்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடு நன்றாக இருக்கும். அவருடைய நோக்கமே ஒரு குடும்பத்துக்கு ஏதோ ஒரு இந்த அரசனால் ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கம். ஒன்னும் அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு பெண்மணி வேலை வாய்ப்புக்கு போகும், அதுல இலவச பேருந்துல பயணம் செய்யறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பாவது பெற்றிருக்கோம். இல்லைன்னா மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் கொடுக்க திட்டமாக இருந்தாலும் சரி, இல்ல அவங்க வீட்டுல ஏதோ குழந்தைங்க பள்ளிக்கு போனா காலையில சத்தான உணவு கொடுக்க திட்டமாக இருந்தாலும் சரி, இல்ல அவங்க வீட்டுல மேல் படிப்புக்கு போனா அங்க மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஸ்கீமாக இருந்தாலும் சரி,
விவசாயிகள் இருந்தா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் 2 லட்சம் இலவச மின்சாரம் கொடுத்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு வகையில இலவச மின்சாரமாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு திட்டங்கள் பாத்தீங்கன்னா ஏதோ அந்த குடும்பத்துக்கு ஒரு நன்மை கருத்து. அப்படிதான் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க முதலமைச்சர் அவர்கள். அதுக்குதான் இன்னைக்கு எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் நம்மளுடைய ஸ்டாலினை பார்த்து பாராட்டுறாங்கன்னு சொன்னா, எப்படிதான் இவருக்கு இந்த ஐடியா வருது, எப்படிதான் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறாரு. இவ்வளவுக்கும் நமக்கு பெரிய நெருக்கடி வேற, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற ஒரு பக்கம் நெருக்கடி, ஆளுநர் ஒரு பக்கம் நெருக்கடி, நம்ம கொடுக்க வேண்டிய பணமே சரியா கொடுக்க மாட்டேன். இவ்வளவு இருந்தாலும் சிறப்பான திட்டங்களை கொடுத்து சிறப்பான ஆட்சி நடந்த ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொன்னா அது ஸ்டாலின். குறிப்பாக இந்த சட்டமன்ற தொகுதிக்கு, ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு 3000 கோடிக்கு வளர்ச்சி பணிகள் செஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல அதிகமான நிதி கொடுத்த சட்டமன்ற தொகுதி எதுன்னு சொன்னா அது ஓசூர் தான் இருக்கும். நான் கேட்டதெல்லாம் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு ஓசூர்ல பஸ் ஸ்டாண்டு போனோம்னா, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நாங்க தான் கட்டணும். இப்போ பஸ் ஸ்டாண்டு போனோம்னா மொத்தம் பஸ் தான், உள்ள நுழையிறது கூட இடம் இல்லை. அதனாலதான் இப்போ புது 50 கோடியில புது பேருந்து நிலையம் கட்டிட்டு இருக்கிறோம். இன்னெல்லாம் முடியுது, கொஞ்ச நாள்ல முடிச்சிடும். 100 கோடி செலவுல பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிருக்கோம். இப்பதான் திறந்தோம், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க டிவில. எல்லா சாலையும் 2 வழி சாலையெல்லாம் 4 வழி சாலை ஆக்கியிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் ரோடு சாலை அவ்வளவு அழகா போட்டுருக்கோம். முதல்ல ஸ்கூலுக்கு போனா பசங்க பாவம் படிக்கிறதுக்கு கிளாஸ் ரூம் இல்லாம இருந்தது, எல்லாம் மரத்துக்கீழே உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நிலையத்தை போக்கி இன்னைக்கு எந்த பள்ளிக்கு போனாலும் பசங்கள்லாம் அந்த அளவுக்கு அழகா உட்கார்ந்து படிக்கக்கூடிய கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். எந்த ஏரியா போனாலும் சுகாதார நிலையம் கட்டிருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்கள். ஓசூர் மாநகராட்சியில பாத்தீங்கன்னா 582 கோடிக்கு பாத்தாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்திருக்கோம். இப்படி சொல்லிட்டே போனா நான் இன்னைக்கெல்லாம் சொல்லுவேன். பாகலூர்ல அவுட்டர் ரிங் ரோடு கொண்டு வந்திருக்கோம், ரிஜிஸ்டர் ஆபீஸ் கொண்டு வந்திருக்கிறோம். இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ். தோழி விடுதி, பெண்கள் எல்லாம் வேலை வாய்ப்புக்கு வந்தா அவங்க பத்திரமா வேலை பார்த்துட்டு போய் இங்கே தங்கிக்கலாம். அந்த மாதிரி தோழி விடுதி கட்டி கொடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் ஓசூர்ல கொண்டு வந்து இன்னைக்கு நம்பர் 1 தொகுதி எதுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் நம்ம ஓசூர் தான் இருக்கு. அந்த அளவுக்கு வளர்ச்சி பணிகள் கொண்டது. இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய அடிப்படை வசதிகள் தேவை இருக்கு. கண்டிப்பாக வருங்காலத்தில் அதையும் செய்து கொடுப்பதற்குண்டான முயற்சி எடுத்திருக்கிறோம். நம்மளுடைய முதலமைச்சர் தான் முதலமைச்சரை வர போறேங்க. உங்களுடைய ஆதரவோடு நீங்க எல்லாம் வருகிறது. நல்லா 2 மாசத்துல தேர்தல் வந்துடுது. கண்டிப்பா நீங்க எல்லாம் மறுபடியும் உதயசூரியன் தான் ஓட்டு போட போறீங்கன்னு நம்புறோம். ஆகவே நீங்க எல்லாம் வந்து கழகத்தில் இணைந்து வருகின்ற தேர்தலில் நீங்க எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கணும், உறுதுணையாக இருக்கணும். ஒட்டுமொத்தமாக நீங்க மட்டும் இல்லை, உங்க குடும்பத்துல உங்க சொந்தம் பந்தம் அனைவருக்கும் சொல்லி, இந்த தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் எங்கேயும் உங்க சொந்த பந்தம் இருந்தாலும் நீங்க தயவு செஞ்சு இப்போ டெலிபோன் இருக்கு, போன் இருக்கு, எல்லாருக்கும் போன் பண்ணி இந்த முறை மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சரை வரணும், அவர் வந்தாதான் சரியாக இருக்கும், அவர் வரலன்னா மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து மூடிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு கட்சி வந்து இங்கே வரதுக்கு ஒரு முயற்சி எடுக்குது. அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்காம நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை மீண்டும் வருவதற்கு உண்டான முயற்சி நீங்க எடுக்கணும்னு சொல்லி இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒட்டுமொத்த நம்மளுடைய கழக நிர்வாகிகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நிறைவு செய்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருப்பேன். இன்னைக்கு அரசின் சார்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி ஒசூர்ல நடந்துட்டு இருக்கு. நான் கண்டிப்பா அதுல போய் கலந்துக்கணும், அதனாலதான் இவ்வளவு அவசரப்படுறேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருப்பேன். அவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க. அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் நம்ம மீண்டும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க தயாராக இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு உணவு எல்லாம் கேட்க வாய்ப்பு